இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் அப்னார்மலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பார்க்க போகிறது மெஷினிங் அண்ட் அசம்பிளி லைனில் தான் நம்ம என்னென்ன அப்னார்மலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதனுடைய டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்னார்மலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அப்னார்மலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு அன்ஃபேவரபிளான திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் அப்னார்மலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜாப்பனீஸில் FUGAI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ FUGAI அப்படின்னா அப்னார்மலிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் அதனுடைய மீனிங். ஸோ இது டிபிஎம் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் FUGAI டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் டேகு, ரெட் டேகு, க்ரீன் டேகு அப்படின்னு சொல்லிட்டு 3 டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் மைனர் அப்னார்மலிட்டிஸ்க்குலாம் ஆப்ரேட்டரே சால்வ் பண்ணலாம். ஸோ அதை டீம் லீடருக்கு எஸ்கலேட் பண்ணி அவங்க மூலயமா சரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒயிட் டேக்கில் ரைஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது. ப்ராப்ளம் மீன்ஸ் அப்னார்மலிட்டியை சரி பண்ணுறது. ஸோ இதே ரெட் டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெட் டேக்கில் ரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது க்ரீன் டேகு. ஸோ இது சேஃப்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரீன் டேக்கில் ரைஸ் பண்ணி அதை எஸ்ஏபியில் அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனி பேஸ்ட் ஆன் த கம்பெனி என்ன மாதிரியான பிஎல்எம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பிஎல்எம் சாஃப்ட்வேர் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் அந்த ஓவர்வியூ பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. இப்போது ஒரு சில கம்பெனிஸில் எஸ்ஏபி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எஸ்ஏபியில் அந்த டேக் அப்னார்மலிட்டியை ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ட்ரேஸ் பண்ணி அதை வித்தின் இப்போ ஒயிட் டேக் ரைஸ் பண்ணால் அப்படின்னா ஒயிட் டேக் வித்தின் 7 hours அந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே சரி பண்ணணும். டிபெண்டிங் அப்பான் த ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணி ஸோ எவ்வளோ டைமில் நம்ம இது பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதே ரெட் டேக் அப்படின்னா வித்தின் 24 hours சரி பண்ணணும். ஸோ இதே க்ரீன் டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் 7 days இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லைனும் டிபெண்டிங் அப்பான் த ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணி அதனுடைய டைம்லைன் டார்கெட் இருக்குது. அதுக்கு எதுவும் ஸ்டாண்டர்டான கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் டைம் லைனு FUGAI டேக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் உள்ள அப்னார்மலிட்டிஸ்லாம் என்னென்ன, ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம், அது அப்னார்மலிட்டி அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரியான அப்னார்மலிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மெஷினிங் லைனில் 7 type ஆஃப் அப்னார்மலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றதுனா மைனர் ஃப்ளாஸு, அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன்ஸு, இன்ஆக்சசிபிள் பிளேசஸ்ஸு, கண்டாமினேஷன் சோர்ஸஸ்ஸு, குவாலிட்டி டிஃபெக்ட்ஸு, அன்னெசசரி அண்ட் நான் அர்ஜென்ட் ஐட்டம்ஸு, அன்சேஃப் பிளேசஸ்ஸு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மைனர் ஃப்ளாஸ். ஸோ மைனர் ஃப்ளாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ மைனர் ஃப்ளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டாமினேஷன். ஸோ கண்டாமினேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன டஸ்ட்டு, ஆயிலு, க்ரீஸு இதெல்லாம் டெபாசிஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது டேமேஜஸ். ஸோ கண்டினியூஸாக மெஷின் ரன் ஆகிட்ருக்கும், ஒரு பாயிண்டில் மட்டும் ஹிட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அது ஒரு மார்க்கிங் மெஷினாக இருக்கலாம், மெஷினிங் லைனில் இருக்கக்கூடிய மார்க்கிங் மெஷினாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சிஎன்சி மெஷினும் இந்த டேமேஜ் ஏற்படுத்துறதில்ல. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதை ஃபிக்சரில் கண்டினியூஸாக லைட்டாக டச் ஆகி போகிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். இல்லைனா லோடிங்னால கூட டச் ஆகி கூட போகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன டேமேஜஸ் ஆகிருக்கும். ஸோ கிராக் விட்டுருந்துருக்கும், அந்த மெட்டல் சர்ஃபேஸ் கிராக் விட்டுருந்துருக்கும், ப்ரெஸ் ஆகி அந்த இடம் ஒரு மாதிரி பல்ஜாக இருந்திருக்கும், இல்லைனா பெண்டாக இருந்திருக்கும், இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன பீசஸை கட்டாயி விழுந்துருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் டேமேஜஸில் வர்றது. ஸோ அதுக்கடுத்தது ஸ்லாக்னஸ். ஸோ இப்போது கண்டினியூஸாக இப்போது பழைய மிஷினரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பெல்ட் யூஸ் பண்ணுறோம் சிஎன்சி மெஷின்ஸ்லாம். ஸோ பழைய மிஷினரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா செயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக அதனுடைய ஸ்லாக்னஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா அது கரெக்டாக ப்ராப்பராக இதாகுது. ஒரு சைடு லூஸாக இருந்திருக்கும், ஒரு சைடு டைட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் மைனர் ஃப்ளாஸில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்நார்மல் ஃபினாமினான்றது ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப அதிகமான சவுண்டு வர்றது, அதே போல் அதிகமாக ஹீட் ஆகிறது, சின்ன சின்ன வைப்ரேஷனு,
திடீர்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஹீட் ஆகிருந்திருக்கும். ஏர் கண்டிஷனிங்காக இருக்கட்டும், மெஷினிங் லைனில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனிங்காக இருக்கட்டும், இல்லை மெஷினில் இருக்கக்கூடிய பேனல் போர்ட்ஸாக இருக்கட்டும், பிஎல்சி சர்க்யூட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லா இதுலேயுமே வந்து டெம்பரேச்சர் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ அது வந்து திடீர்னு வந்து நீங்கள் அதை வந்து சிஎல்ஏயில் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மாறும் அப்படின்ட்டு. ஸோ அதே போல் வந்து ஸ்மெல்லு திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வந்திருக்கும். கூலண்ட்லேயே இருந்திருக்கலாம், இல்லை வந்து அதர் லிக்விட் ஏதோ பேர்ன் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அப்னார்மாலிட்டிஸ் அண்டரில் வர்றது தான். ஸோ அதுக்கடுத்தது வந்துட்டு திடீர்னு கலர் சேஞ்சு இதெல்லாம் வந்துட்டு அப்னார்மாலிட்டி ஃபினாமினல் வருது. அடேஷிவில் பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டோட அடேஷன், ஸோ இந்த மாதிரியானது அதர் கோட்டிங் இதெல்லாம் வந்துட்டு அடேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அடேஷிவில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன். ஸோ அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே லூப்ரிகேஷன். ஸோ லூப்ரிகேஷன் நம்ம மிஷினரிஸில் யூஸ் பண்ணுற லூப்ரிகேஷன் அங்கங்கே டெபாசிட் ஆகி ஒரு மாதிரி அழுக்கு வந்து போகாமல் ஒரு மாதிரி நாஸ்டியாக இருக்கிறது தான் வந்துட்டு லூப்ரிகேஷன் ரிலேட்டட் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லூப்ரிகேஷன் சப்ளைஸ். ஸோ இது வந்து பிளாக்கேஜு ப்ளஸ் வந்து டேமேஜ்னால வந்து அதனுடைய லூப்ரிகேஷன் சப்ளை யூனிட்ஸு இல்லைனா வந்து பெண்டுனாலேயோ இதனால் ஏற்படக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் லெவல் கேஜஸ்னுடைய கரெக்டான ஒரு ரேஞ்ச் தெரியாமல் அந்த மாதிரி ஆயிலோட டெபாசிஷன் ப்ளஸ் டர்ட்டோட டெபாசிஷனால் அந்த இடத்துல விசிபிளாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைட்டனிங். ஸோ நட்டு போல்ட்டு ஸ்க்ரூஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பரான டைட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெயிண்ட் மார்க்கர் மூலயமா மார்க்கிங் பண்ணலாம். ஸோ இதே போல் ஆயில் லெவல் கேஜஸ்க்கெலாம் வந்துட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் மார்க் பண்ணலாம். ஸோ அதை வந்து டெய்லி மெயின்டெனன்ஸ் எல்லாம் சிஎல்ஏயில் வந்து அப்டேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன்ஸில் வரக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ இதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் வந்துட்டு இன்ஆக்சசிபிள் பிளேசஸ். ஸோ நம்ம வந்து ஹார்டு டு ரீச், நம்ம அந்த இடத்துக்கு வந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ ரீச் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுலாம் வந்து இன்ஆக்சசிபிள் பிளேசஸில் வராது. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங். ஸோ க்ளீனிங் மெஷினோட ஸ்ட்ரக்சரு, டாப்பு, பாட்டமு, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பாயிண்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீனிங்கில் வராது. ஸோ லீக்கேஜ் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ லீக்கேஜ் அரெஸ்ட்டுங்கிறது நம்ம அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ரீச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மெஷினோட பாட்டமில் இருந்திருக்கும், இல்லைனா டாப்பில் ரீச் பண்ண முடியாத பிளேஸில் கூட இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லீக்கேஜ் அரெஸ்ட்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லூப்ரிகேஷன். ஸோ மெஷின் வந்துட்டு லூப்ரிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணுற இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கலாம். ஸோ அதே போல் அது வந்து மெஷினோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லூப்ரிகேஷனில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரெஷர் கேஜஸ்ஸு, தெர்மோமீட்டர்ஸு, ஓடோமீட்டர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாய்ஸ்சர் வந்து செக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உள்ள மெஷினோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரீச் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஆக்சசிபிள் பிளேசஸில் வருது. ஸோ ஃபோர்த் ஒன் வந்துட்டு கண்டாமினேஷன் சோர்ஸஸ். ஸோ கண்டாமினேஷன் சோர்ஸஸில் ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா லீக்கேஜு, ஸ்பில்லேஜஸ் இருக்கிறது, ஸோ ட்ராப்பேஜஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அந்த ட்ரிப்பிங்கு ப்ளஸ் வந்துட்டு ஸ்பில்லேஜஸ், ஓவர் லெவலிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டில் வருது. சேம் அஸ் லைக் ரா மெட்டீரியல். ஸோ இதே லூப்ரிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸசிவ் ஸ்பில்லேஜு ப்ளஸ் வந்துட்டு லீக்கேஜ் ஆகிறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு லூப்ரிகேனில் வருது. இதே ஃப்ளூயிட்ஸில் வந்தோம் அப்படின்னா ஓவர் கூலிங்கு, ஓவர் ஹீட்டிங்கு, சப்ளை லைன்ஸில் பெண்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு லூப்ரிகேஷனில் வருது. ஸ்க்ராப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ராப்னால் கட்டிங் மெட்டீரியல்ஸு, பேக்கேஜிங் ப்ராடக்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ராப்பில் வரக்கூடிய கண்டாமினேஷன் சோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் பிளேஸில் விட்டு ரிமூவ் பண்ணணும், எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மூவ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவாலிட்டி டிஃபெக்ட்.
குவாலிட்டி டிஃபெக்டில் FOD ஃபாரின் ஆப்ஜெக்ட் டெப்ரிஸ் ப்ளஸ் ஷாக் கண்டினியூஸாக மெஷினில் இருக்கக்கூடிய ஷாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது என்வரான்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன், ஃப்ளூயிட்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறது, லைக் கூலண்ட் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விஸ்காசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கிறது. ஸோ விஸ்காசிட்டி ஜாஸ்தி இருந்தால் இந்த மாதிரி லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக நடந்திருக்காது. ஸோ அதனால் மெஷினோட பிஹேவியர் அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இதெல்லாம் வந்து குவாலிட்டி டிஃபெக்ட் சோர்ஸஸில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்னெசசரி ஐட்டம்ஸ். ஸோ அன்னெசசரி ஐட்டம்ஸில் மெஷினரி, பைப்பிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஜிக்ஸ் அண்ட் டூல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வருது. ஸோ அன்னெசசரி ஐட்டம்ஸ், அன்வான்ட் ஐட்டம்ஸை நம்மளோட ஒர்க் பிளேஸ், அதாவது செல்லுலர் மேனுஃபேக்சரிங்லேயே கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்னெசசரி ஐட்டம்ஸ் அண்டரில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அன்சேஃப் பிளேசஸ். ஸோ அன்சேஃப் பிளேசஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரம் த ஃப்ளோர்ஸ் டு டாப் ஆஃப் த ரூஃப் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துட்டு அடங்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா ஃப்ளோர்ஸ், நான் கிளீன்டு ஃப்ளோர் சர்ஃபேசஸ், லீக்கேஜ்டு ஓவர் ஸ்பில்டு சர்ஃபேசஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோர்ஸில் வருது. சேம் அஸ் லைக் ஸ்டெப்ஸு, லைட்டிங் வந்து 1000 லக்ஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை விட இதாகிடுச்சு அப்படின்னா ஸோ தட்ஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ அப்நார்மல் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொட்டேட்டிங் மிஷினரி, வெதர் இட் இஸ் ரொட்டேட்டிங் ஆர் நாட், we can't be able to see that. So that kind of abnormalities also considered as unsafe places. So lifting devices like forklift, other than that special products, some kind of poisonous gas, so இது வெல்டிங் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்சேஃப் பிளேசஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெஷினிங் லைனுக்கு தேவையில்ல அன்னெசசரி ஐட்டம்ஸ். ஆனால் அன்சேஃப் பிளேசஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இதை வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் அஸ் லைக் அசம்பிளி லைன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 2 இது மட்டும் ஆட் ஆகும். ஸோ என்னென்ன அப்படின்னா மோஷன் லாஸும் பியூட்டிஃபுல் லாஸும். ஸோ மோஷன் லாஸ் அப்படின்ற ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸோட எனர்ஜியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மோஷன் லாஸில் வருது. பியூட்டிஃபுல் லாஸ் அப்படின்றது ஸோ ஒரு அசம்பிளி லைனில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பிஹேவியரை எக்ஸசிவாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்நார்மாலிட்டி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பியூட்டிஃபுல் லாஸ் அண்டரில் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மாலிட்டிஸ் இன் மெஷினிங் அண்ட் அசம்பிளி. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைனர் அண்ட் மேஜர் லாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் இதான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.